இன்னைக்கு நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறேன். 1K. இதை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் சாதாரண சின்ன விஷயம், 1000 சப்ஸ்கிரைபர் உங்களால் ரீச் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இது ரீச் பண்ணுறதுக்கு 2 வருஷம் குறைஞ்சது 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, தரமான வீடியோஸ் போடுறது தான் பெரிய விஷயம். இருந்தாலும் அது என்னால் போட முடியலனா கூட ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் அதான் என்னால் போட முடியுது. என் சூழ்நிலைக்கு எனக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோஸு பொறுத்திருந்து தான் போட்டேன். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் பண்ணணுன்னு வர்றதுக்கு நல்லா முற்படுங்கன்னு சொன்னாங்க. பைசா நல்லா வரும் உங்களுக்கு இது மூலமாக சொன்னாங்க. இப்படியே சொல்கிறேங்க. நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பற்றி நான் இது என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரணும்னு எனக்கு உண்மையாகவே இருக்குது. அதோட வந்துட்டோம், விடக்கூடாதுன்னு தான். அதுக்கு இருந்தாலும் அது லேட் ஆகுது. ஏன்னா நான் வந்து என்னால் எடுத்தவங்க எந்த வீடியோஸோ போட முடியாது. மற்றபடி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர வச்சு அதில் வர காசை வச்சு நான் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு காசு முக்கியத்துக்கோசம் நான் உள்ள யூடியூப்பில் வரல. எனக்கு காசு முக்கியம் இல்லை. இப்பயே சொல்கிறேன், நான் வந்து அதிகமான வீடியோஸ் போட மாட்டேன். கொஞ்சமாக வந்தாலும், அப்படி வந்தாலும் அந்த காசை நான் இல்லாதவங்களுக்கு, ஏழை முதியோர், வயசானவங்களுக்கு, பசங்களுக்கு, கோயிலுக்கு, என்னென்ன ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, என்னை சார்ந்தவங்களுக்கோ என்னை சாராதவங்களுக்கோ எல்லாருக்கும் நான் வந்து உதவி செய்வேன். ₹1 இருந்தாலும் பிச்சு 10 பேருக்கு கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். நான் வந்து காசுக்கோசம் ஆசைப்படலை. காசுக்கு எனக்கு முக்கியமான குறிக்கோள் இல்லை. நான் யூடியூப்பில் வந்ததுக்கு காரணமே காசுக்கு கிடையவே கிடையாது. என்னோட என்டர்டைன்மெண்ட்டாக நான் 2 வருஷத்துல கடை ரீச் ஆகிட்டு இருக்கலாம். 1.5 வருஷத்துக்குள்ளார 4000 வாட்சஸ் வரது ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் போடுறாங்கன்னு எல்லாரும் மாதிரி நானும் தாறுமாறாக போட்டிருந்தேன்னா 4000 வாட்சஸ்னா நிறைய எகிரி இருக்கும். நான் அப்படி போடலை. பார்த்து படமாக எனக்கு ஏற்ற மாதிரி, என் வயசுக்கு ஏற்ற மாதிரி, என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன். எனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு 1000 வாட்சஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். 4000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக லேட்டாக கிடைக்கும்னு எனக்கு அதுவும் தெரியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் என்னால் தொடர்ந்து டக்குன்னு போட முடியாது. எனக்குன்னு நிறைய பொறுப்புகள், எனக்கு நிறைய கடமைகள், எனக்கு அதுக்குன்னு நேரம் நிறைய பேரவனத்துக்கு, என்னோட தொழிலுக்கும் என்னோட பர்சனலுக்கும் நான் செலவிட வேண்டியது இருக்கு. அதனால இதுக்கு என்னால் கொஞ்சம் ஒரு கடுகு தான் என்னால் யூடியூப்க்கு செலவு பண்ண முடியும், என்னோட நேரத்தை ஒதுக்க முடியும். அதனால 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வருமானான்னு தெரியல. வந்தால் கண்டிப்பாக நான் எனக்குன்னு நான் வச்சுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.